தினமொரு வசனம். பிரசங்கி 2 வசனம் 10. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாமென்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். குறிப்பிட்ட ஒருவர் மிகவும் வசதி படைத்தவர். அவர் மிகுதியான பணத்தை செலவழித்து மிகச்சிறந்த முறையில் உள் அலங்காரங்களோடு வீட்டை கட்டி இருந்தார். அவர் ஒரு பொருளாசைக்காரராக இருந்தார். எனவே கண்ணில் கண்ட பொருள் எதையும் வாங்கி வந்து விடுவார். எனவே வீடு முழுவதும் பொருட்களால் நிறைந்து அழகும் நல்ல தோற்றமும் மறைந்து போனது. அவருடைய வீடு கடைத்தெருவில் உள்ள அங்காடி போல இருந்ததே அன்றி நல்ல ஒழுங்கும் அழகும் உள்ள வீடு போல தோன்றவில்லை. அதிகமான பொருட்கள் நல்ல தோற்றத்தையும் அழகையும் ஒழுங்கையும் கெடுக்கும். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையில் பணமும் பொருளும் சௌகரியங்களும் வசதிகளும் பெருக பெருக நல்ல அழகான ஒரு வாழ்க்கை முறையை அது பல விதங்களில் பாதிக்கும். நாம் நினைத்ததையெல்லாம் வாழ்க்கையில் வாங்கி சேர்க்க சேர்க்க நம்முடைய நல்ல பண்புகளும் நல்ல விதமான வாழ்க்கை முறையும் படிப்படியாக காணாமல் போகும். சாலமோன் ராஜாவிற்கு வசதிகள் ஏராளம், சௌகரியங்கள் ஏராளம், விரும்பினதை எல்லாம் தடை விதிக்காமல் பெற்றுக்கொள்ளும் வலிமை ஏராளம். பணம், பொருள், சௌகரியங்கள், ஆடம்பரங்கள், இன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் பெருகிய போது அங்கே அழகான வாழ்க்கை முறை மறைந்து போனது. வாழ்க்கையை அதிக சௌகரியப்படுத்திக் கொள்ள விரும்பும் போது அது வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய அழகையும் நற்தோற்றத்தையும் நாசமாக்கும். சிலருடைய வாழ்க்கை முறை பொருளாதார வலிமையை பிரதிபலிக்கின்றது, ஆனால் ஒழுங்குகளின் பலவீனமும் அங்கே பிரதிபலிக்கின்றது. சிலருடைய வாழ்க்கை முறை ஆடம்பர தோற்றத்தை கொடுக்கிறது, ஆனால் நல்ல ஆவிக்குரிய தோற்றத்தை நாசமாக்குகிறது. நம்மை பார்க்கின்றவர்கள் பணக்காரர்கள் என்று அல்ல, பண்பாளர்கள் என்று சொல்ல வேண்டும். எதற்கும் குறைவில்லாதவர்கள் என்று அல்ல, எதிலும் உண்மையும் ஒழுங்கும் மிக்கவர்கள் என்று சொல்லும்படி வாழ வேண்டும். வசதி இருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையை அதிக சௌகரியமாக்கும் அனுபவம் நம்மை மாயை என்று புலம்புகின்ற சாலமோன்களாகவே மாற்றும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ கிருபையின்படியும் தேவ வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.